ஹலோ மை டியர் டீம்மேட்ஸ், நம்ம சேனல்ல ஏமாறாம எப்படி தங்க நகை வாங்குறதுன்னு இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான சில கடைகளை கமெண்ட்ல கேட்டாங்க. அதை பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்கலாம். அது எந்த 3 கடைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட எந்த ஒரு கடையுமே நம்ம கோயம்புத்தூர்லயே திருப்பூர்லயே கிடையாது. அதனால இது திருச்சியிலையும் சேலம் சென்னையில தான் இருக்கிறதுனால இந்த கடைக்காக நாம சேலம் வரைக்கும் டிராவல் பண்ணி போயிருக்கோம். இந்த வீடியோல இன்னொரு டிஸ்க்ளைமர் ஒன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். நான் எந்த கடையிலையும் இது வரைக்கும் காசு வாங்கிட்டு வீடியோ போட்டதே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 வீடியோல 9 கடையை கம்பேர் பண்ணி அதுல நிறைய பேர் நேர்ல பாக்குறவங்க கேட்டிருக்காங்க, இந்த கடைக்கு எதுவும் காசு எதுவும் பே பண்றாங்களான்னு. கிடையவே கிடையாது. இப்ப நான் போனது கூட என்னோட பைக்குக்கு 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கேன், 2 பேருக்கு சாப்பாடு 2 நேரத்துக்கு அப்படின்னு எனக்கு 2000 ரூபாய்க்கு மேல இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக செலவு பண்ணிருக்கேன். இது போக என்னோட 24 ஹவர்ஸா நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன். இதுல எந்த கடைக்கு நான் ஃபேவரும் சொல்ல போறது இல்ல, எந்த கடையும் குறையும் சொல்ல போறது இல்ல. ஏன்னா அங்க என்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அதை தான் சொல்ல போறேன். ஒரு கஸ்டமரை நீங்க எப்படி போய் ஒரு கடையில என்கொயரி பண்ணுவீங்க, எப்படி போனா உங்களுக்கு ஏமாறாம நகை கிடைக்குமோ அதைத்தான் நான் இங்க வீடியோவா போடுறேன். உங்க இடத்துல நான் இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்க்க போற 3 கடைக்குமே ஒரே தான் டிசைன். வெயிட் மட்டும் 24 கிராம், அதாவது 3 பவுனுக்கு கேட்டிருந்தோம். இதுல 0.0 மில்லி கிராம்ஸ் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. அதனால பிரைஸ்ல பெரிய டிஃபரெண்ட் வராது. 3 கடையும் ஒரே நாள்ல தான் என்கொயரி பண்ணிருக்கோம். அதனால தங்கத்தோட ரேட்லயும் எந்த டிஃபரெண்ட் வராது. ஃபர்ஸ்ட் பார்க்க போற கடை ஏவிஆர் சொர்ண மஹால். ஏவிஆர் சொர்ண மஹால்ல இன்னைக்கு ரேட்டு 6670 ரூபாய். நாம பார்த்த நகையோட வெயிட் 24.030 கிராம். ஃபர்ஸ்ட் அவங்க கொட்டேஷன் கொடுக்கும் போதே 10.9% வேஸ்டேஜ் கொடுத்திருந்தாங்க. டாக்ஸ் 3%. இதுல தங்கத்துக்கு மட்டும் 1,60,280 ரூபா. இதுக்கு சேதாரம் மட்டும் 17,470 ரூபா. இதுல 3% டாக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 5,332 ரூபா. இப்போ ஏவிஆர்ல இந்த டோட்டல் நகையோட ரேட்டு, சேதாரம், ஜிஎஸ்டி இது எல்லாம் சேர்த்து 1,83,082 ரூபா வந்துருக்கு. இப்போ நம்ம பார்த்த எந்த கடையிலுமே செய்கூலியே கிடையாது. அதனால சேதாரம் மட்டும்தான் இங்க ரோல் பிளே பண்ணுது. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோலயுமே பழைய நகையும் கொண்டு போய் அதுக்கும் ஒரு என்கொயரி பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 வேலையுமே திருப்தியா செய்யணும்னு. ஏன்னா நிறைய பேர் பழைய நகையை போட்டுட்டு தான் புது நகை வாங்குறாங்க. நாம கொண்டு போன பழைய நகையோட வெயிட் 5.770 கிராம். அதுக்கு அவங்க வெயிட் போட்டு செக் பண்ணி அவங்க கொடுத்த ரேட்டு 37,200 ரூபாய். எப்பவுமே நகை கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற ரேட்ல இருந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபைனலா நமக்கு ஒரு ரேட் வாங்க. ஆனா இங்க அது நடக்கவே இல்லை. அவங்க புது நகைக்கு எந்த டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்கல. பழைய நகைக்கு மட்டும் உருக்குனதுக்கு அப்புறம் ஒரு வெயிட் போட்டு சொல்லுவோம், அதுக்கு மட்டும் பிளஸ் ஆர் மைனஸ் வரும் மட்டும் சொல்லிருங்க. இங்க ஒரே ஒரு % மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதுவும் 10.9ல இருந்து 9.9%. இந்த 1% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 1,81,432 ரூபாய் ஃபைனலா அவங்க கொடுத்த கொட்டேஷன். இதுல பழைய நகையை கழிக்காம. இங்க நம்ம ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, கடை நல்ல பிரம்மாண்டமா இருந்தது என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வரை. அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட ஸ்டாஃப் இருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல ஜாய் அலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல சொல்லியிருந்தோம் நிறைய ஆள் போட்டு வேலை பார்த்தாங்கன்னு. அதே மாதிரி இங்கேயும் ஏகப்பட்ட ஸ்டாஃப் போன உடனே நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனால் ஏன் இதை பெரிய விஷயமா சொல்றோம் அப்படின்னா, அவங்களோட பார்க்கிங்ல இங்க நாங்க உங்களை சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்றோம் அப்படின்றத கொட்டை எழுத்துல நிறைய இடத்துல போட்டுருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் கேமரா ஆன் பண்றதுக்கு அலோவ் பண்றது இல்ல. இது ஏன்றது புரியல. அப்படி நம்ம நகையை போட்டோ எடுக்கிறதா இருந்தா கூட நகையை கன்ஃபார்ம் பண்ணி பில்ல போட்டு கேஷை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நகையை போட்டோ எடுக்க. அதுக்கேண்டா நான் உங்ககிட்ட போட்டோ எடுக்க வரணும், நான் எங்க வீட்டுல போய் வழங்க உட்காந்து டிசைனா போட்டோ எடுத்து. அடுத்த விஷயம் என்ன, நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க போறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதுவும் உருக்கி ஃபைனலா போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு எஸ்டிமேட்டே கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு நகை கடைக்கு எஸ்டிமேட் போட எல்லாரும் வாங்கன்னு விளம்பரம் எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப இந்த கல்யாண வீட்டுக்கோ இல்ல வேற ஏதாவது விசேஷத்துக்கெல்லாம் போனா கூட்டம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி லைன்ல சாப்பிடறதுக்கு உட்காந்துருப்போம். அதுல பின்னாடி அடுத்த பந்திக்கு லைன்ல நிப்பாங்க. அதே மாதிரி சேல்ஸ்மேன் நம்ம பின்னாடியே நின்றுட்டு இருக்காரு, தள்ளியும் போக மாட்டார். அவர் நின்றுட்டு இருந்தது எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நாமளே நகை எடுக்க வந்திருக்கோம், ஆனா இவர் என்னமோ நம்ம போட்டிருக்க நகையை அத்துட்டு போயிருவாரோன்னு பயமாவே இருக்கு. எந்நேரமும் திக்குன்னு கூடயே நின்றுட்டு இருக்காரு. ஏன் கொஞ்சம் தள்ளி நிக்கலாமே. சரி, எங்களுக்கு மட்டும் தான் அப்படி நின்றுட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒவ்வொரு கஸ்டமர் பின்னாடி ஒவ்வொரு ஸ்டாஃப் இருக்காங்க. இப்பதான் புரியுது எதுக்கு இவ்வளவு ஸ்டாஃப் வேலைக்கு வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போன கடை மங்களன் மங்கள் திருச்சி. இங்கேயும் கடை செம்ம பிரம்மாண்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கோல்டு, செகண்ட் ஃப்ளோர்ல சில்வர், அதுக்கு மேல எல்லாமே ஷாப்பிங்னு கடை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அந்த கடைக்கு போயிருக்கேன். இங்கேயும் நம்ம பார்த்த அதே நகை 3 பவுன். இன்னைக்கோட ரேட்டு 6,670 ரூபாய். இங்க தங்கத்தோட வெயிட் 24.615 கிராம். வேஸ்டேஜ் 7%. இங்கே தங்கத்துக்கு மட்டும் 1,64,182 ரூபாய். இங்க ஒரு 45 ரூபாய் மட்டும் ஹால்மார்க்கு ஆட் பண்றாங்க. அதாவது மொத்தமாவே 45 ரூபாய். 7% வேஸ்டேஜுக்கு 11,492 ரூபாய் வருது. இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஆட் பண்ணும். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மத்த கடைக்கு இந்த கடைக்கு இங்க செயினுக்கு, வேஸ்டேஜுக்கு, ஹால்மார்க் எல்லாத்துக்கும் சேர்த்து 1,75,719 ரூபாய். இங்க நாம பார்கின் பண்றதுக்கு முன்னாடியே
ஒவ்வொரு பவுனுக்கும் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. நாம பார்த்த 3 பவுனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 3076 ரூபாய் நமக்கு ஓபன்லயே டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. இதுல டிஸ்கவுண்ட் போக இருக்கிறதுக்கு தான் 3% ஜிஎஸ்டி. இந்த டிஸ்கவுண்ட் போக ஜிஎஸ்டி 3%க்கு 5179 ரூபாய். இங்க நமக்கு ஃபைனலா கொடுத்த கொட்டேஷன் 1,77,822 ரூபாய். இவங்க கிட்டையும் பழைய நகை கொடுத்தோம். அதுக்கு 5.770 கிராமுக்கு இவங்க கொடுத்த ரேட்டு 38,019 ரூபாய். இந்த கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இப்ப நாம இதுக்கு முன்னாடி பார்த்த கடையை விட இந்த கடையில எடுக்கும் போதே வெறும் 7% தான் கொடுத்தாங்க. உண்மையிலேயே லோவஸ்ட் வேஸ்டேஜ் தான். இங்க டீ காஃபி வேணுமான்னு கேக்குறாங்க. ஒருவேளை டீ காஃபி குடிக்கலன்னா ஜூஸ் சர்வ் பண்றாங்க. இங்க நம்ம போட்டோ எடுக்கணும்னு கேட்டதுக்கு எத்தனை போட்டோ வேணாலும் எடுத்துங்க சார், வளைச்சு எடுத்துங்கன்னு சொன்னாங்க. நம்ம எல்லா ஃப்ளோர்லயுமே வீடியோ எடுத்தோம், போட்டோவும் அலோவ் பண்ணோம். இங்க இருந்த ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா குவைட்டா பேசினாங்க. நாம கேட்ட நிறைய டவுட்டுக்கு கிளியர் பண்ணாங்க. ஆனா இங்க கஸ்டமர் டெலிவரி வாங்குற இடத்துல சில சம்பவங்கள்லாம் பார்த்தோம். என்னதான் லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கினாலும் கடைசியா இன்னொரு பர்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்குற பழக்கம் நம்ம மக்கள் கிட்ட இன்னும் போகவே இல்லை. இதுல அந்த டைம்ல ஒரு 4 கஸ்டமர் டெலிவரி வாங்கினாங்க. அதுல நாங்க மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்காத. இது எல்லாருமே கொடுத்த பர்ஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு பர்ஸ் கொடுங்க, கட்டப்பை ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. துணி கடையில வாங்கினா கூட பரவாயில்ல, ஏன் நகை கடையில 3 லட்ச ரூபாய்க்கு பில்லு போட்டாங்க. ஆனா அந்த எக்ஸ்ட்ரா கட்டப்பை வாங்கினதுல தான் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குமா என்ன தெரியல. இங்க நாம வெள்ளிக்காப்பு ஒரு செட்டு வாங்கணும். இதுக்கு டெலிவரிக்கு ரொம்ப டைமிங் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா டெலிவரி செக்ஷன்ல ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு, அவர் தான் எல்லா வேலையும் பார்க்க. இதுக்கப்புறம் நம்ம போன கடைசி கடை ஜாஸ் ஆலுகாஸ். இங்க நம்ம ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஜாய் ஆலுகாஸ் பார்த்ததுனால இங்க ஜாஸ் ஆலுகாஸ் பார்த்தோம். இன்னைக்கோட ரேட்டு 6670 ரூபாய் தான். தங்கத்தோட ரேட்ல எந்த டிஃபரெண்ட்டும் 3 கிடைக்குமே இல்லை. இங்க நம்ம பார்த்த தங்கத்தோட வெயிட் 23.880 மில்லிகிராம். வேஸ்டேஜ் 11%. தங்கத்துக்கு மட்டும் 1,59,279 ரூபாய். 11% வேஸ்டேஜுக்கு 17,520 ரூபாய். 3% ஜிஎஸ்டிக்கு 5,179 ரூபாய். ஜோஸ் ஆலுகாஸ்ல மொத்தமா 1,81,801 ரூபாய் வந்தது. இங்க பழைய ஜுவல்லரிக்கு 5.770 கிராம் இருந்தது. ஆனா இவங்க வெறும் 5 கிராம் தான் எடுத்துக்க மாட்டாங்க. இது என்ன லாஜிக்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட விளக்கம் கேட்டோம். உருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அக்யூரேட்டான ரேட்டுக்கு எடுத்துப்போம். இல்லைன்னா நாங்க வெறும் 5 கிராம் மட்டும் தான் எடுத்துக்குவோம். 770 மில்லியாப்பா. இவங்க ஓல்டு ஜுவல்லரி கொடுத்து வெறும் 33,016 ரூபாய் தான். இவங்க சீக்கிரமாவே டீலுக்கு வந்துட்டாங்க. அதாவது 11 இறங்கி 6.1%க்கு வந்துட்டாங்க. இந்த 6.1% ஜிஎஸ்டியோட சேர்த்து 1,74,065 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. ஒரே டீல்ல 7,000 ரூபாய் குறைச்சிட்டாங்க. இங்க கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, தண்ணி குடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. தண்ணி வேணுங்கிறப்ப கூட நாமளா தான் எந்திரிச்சு போய் ஃபில்டர்ல பிடிச்சி தண்ணி குடிச்சோமே தவிர மத்த நகைக்கடை மாதிரி நாங்க கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறோம்னு எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. நமக்கு நகை காட்டின சேல்ஸ்மேனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. புதுசா ஜாயின் பண்ணிருப்பாரு. மேனேஜரும் அவரும் சேர்ந்து ஒரு எஸ்டிமேட் போறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எப்படா கிளம்புவோன்னு தான் இருந்தது இந்த கடையில். ஆனால் அவரோட இன்டென்ட் நல்லா இருந்தது. எப்படியாச்சும் நம்மள நகை வாங்க வைக்கணும்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. அவரோட இன்டென்ட் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நீங்க எந்த கடையிலுமே போய் என்கொயரியே பண்ண வேணா, நான் டைரக்டாவே 6% வேஸ்டேஜுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஓப்பனாவே பேசி முடிச்சிட்டாரு. சரி, ஃபைனலா எந்த கடையில ரேட் கம்மியா இருந்தது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ நாம கொடுக்குற ரேட் எல்லாமே பழைய நகையை கழிக்காம புது நகைக்கு மட்டும் ஏவிஆர்ல 1,83,084 ரூபாய், மங்களன் மங்கல்ல 1,77,822 ரூபாய், ஜோஸ் ஆலுகாஸ்ல 1,74,065 ரூபாய். மங்களன் மங்கல்ல நகையோட வெயிட் அதிகம், ஆனா ரேட்டு மத்த 2 கடையை விட கம்மி. இப்போ ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரியான வேஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் வேற வேற வெயிட்ல நம்ம நகை பார்த்திருக்கோம். ஆனா டிசைன் எல்லாமே ஒரே டிசைன் தான். இப்போ ஒவ்வொரு கடைக்கும் இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து 1 கிராமோட நெட் ரேட் என்னன்றதை கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த கடை பெட்டரான கடைன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். அது என்னப்பா நெட் ரேட்னு கேக்குறீங்களா? நீங்க மொத்தமா அந்த கடைக்கு கொடுத்த பணத்துக்கு உங்களுக்கு எத்தனை கிராம் நகை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத டிவைட் பண்ணீங்கன்னா 1 கிராம் தங்க நகையோட நெட் ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏவிஆர்ல இன்னைக்கு நகையோட ரேட்டு 6,670 ரூபாய். ஆனா சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 7,550 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 1 கிராமுக்கு 880 ரூபாய் எக்ஸஸா வாங்குறாங்க. மங்களன் மங்கல்லையும் 6,670 ரூபாய் தான் தங்கத்தோட ரேட்டு. ஆனா அவங்க சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 7,220 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க 1 கிராமுக்கு 554 ரூபாய் எக்ஸஸா சார்ஜ் பண்றாங்க. ஜோஸ் ஆலுகாஸ்லயும் 70 ரூபாய் தான் இன்னையோட நகை ரேட்டு. ஆனா அவங்க 1 கிராமுக்கு 7,289 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க 1 கிராமுக்கு 619 ரூபாய் எக்ஸஸா சார்ஜ் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த கடையில அதிகம் எந்த கடையில கம்மின்னு. அதே மாதிரி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இதே மாதிரி வேற ஏதாவது கடைகள் பத்தின டீடைல் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டாபிக்கை நான் தாராளமா எடுத்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன்.